சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் வெடித்த மோதல், போலீஸ் குவிப்பு. சட்டசபையில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா கூறிய ஒரு கருத்து சர்ச்சையானது. அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் உறுப்பினர்கள் கொந்தளிச்சாங்க. அப்போது ஜாகரியுல்லா, தமிழன் அன்சாரி ஆகியோர் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்தாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிழ் அன்சாரி இப்பிரச்சனை லாபகமாக கையாண்டார். அவர் ஆவேசமாக முன்னேறிய திமுகவின் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணியை சத்தம் போட்டு இருக்கைக்கு செல்லுமாறு சொன்னார். அவரும் அந்த வேண்டுகோளை ஏற்று வந்துவிட்டார். அடுத்து ரிஷிவந்தியம் தொகுதியை சேர்ந்த திமுக உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனை உரிமையுடன் முதுகில் தட்டி அமைதி காக்குமாறு சமாதானப்படுத்தினார். ஏவாவேலு அவர்களுக்கு உதவும் வகையில் இதர திமுக உறுப்பினர்களையும் அமைதிப்படுத்தினார். அதன் பிறகு சபாநாயகரிடம் அனுமதி கேட்டு அவர் ஆற்றிய உரை ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினரையே யோசிக்க வைத்துவிட்டது. குறிப்பாக அவை முன்வரும் அமைச்சருமான செங்கோட்டையன் எழுந்து முஸ்தபா பேசிய பேச்சு சர்ச்சைக்குரியதாய் இருந்தால் அவை குறிப்பிடுவதிலிருந்து நீக்கிவிடலாம் என சபாநாயகரிடம் சொல்லும் அளவுக்கு சென்றது. பதற்றத்தை தூண்டுவது ஆளும் கட்சியினரின் நோக்கம் அல்ல என முதலிலேயே தாவேகாவினரை தன் கட்டுப்பாட்டுள் கொண்டு வந்தது அவரது சிறந்த அணுகுமுறையாக இருந்தது. முஸ்லிம் இடஒதுக்கீட்டிற்காக ஜெயலலிதாவின் ஆட்சியில் போடப்பட்ட ஆணையத்தையும் அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு தரப்பட்ட இடஒதுக்கீட்டு அரசாணையும் கலைஞரின் சிநேகிதத்தையும் குறிப்பிட்டார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பங்களிப்பையும் நேர்மையுடன் பதிவு செய்தார். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த JM ஹாரூன், இந்திய தேசிய லீக் கட்சி சேர்ந்த அப்துல் லத்தீப் சாகிப் ஆகியோரையும் குறிப்பிட்டார். அன்று கலைஞர் ஆட்சியில் சட்டசபையில் இதற்கு ஆதரவளித்து இடஒதுக்கீடு அரசாணை துணை நின்ற அனைத்து கட்சிகளையும் பாராட்டுவதாகவும் அவர் கூறினார். இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறையாகும். இப்பிரச்சனையை வெறும் அரசியல் பார்வையோடு மட்டும் அணுகாமல் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக கருதி சகல தரப்பையும் அமைதிப்படுத்தும் வகையில் செயல்பட்டது தமிழ் அன்சாரியின் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கிறது. பதட்டமான நேரங்களில் ஒரு சட்டசபை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தனது சொற்பொழிவு மூலமும் செயல்மொழி மூலமும் உதாரணமாக இருக்கிறார். மேலும் இந்து முஸ்லிம் உறவுகளை பற்றி உயர்வாக கூறி நம்முடைய தமிழ்நாடு இப்படிதான் இருக்கிறது என்ற யதார்த்தத்தையும் சட்டமன்றத்தில் பேசுவது சட்டமன்றத்திற்கு வெளியே சட்டம் ஒழுங்கை பாதித்துவிடக்கூடாது என்ற அக்கறையை அவர் வெளிக்காட்டியதாகவும் குறிப்பிட வேண்டும். ஒரு கட்டத்தில் சபையில் பரபரப்பு எல்லாம் முடிந்த பிறகு அவரை அழைத்து சபாநாயகர் ஏதோ பேசியதையும் அப்போது திமுகவை சேர்ந்த ஏவாவேலு அவர்களும் அதிமுகவை சேர்ந்த SP வேலுமணி அவர்களும் உடனிருந்து சிரித்ததையும் பேசியதையும் பார்க்க முடிகிறது. அறிவும் ஆற்றலும் உயர்குணமும் தரமும் கொண்டவர்களால் தான் சட்டசபையும் நாடாளுமன்றமும் தற்போது சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுவரைக்கும் தாவேகா ஆட்சி அமைத்து 110 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த தடவைதான் மிக பெருமளவில் சட்டப்பேரவையில் மிகவும் லைவாக நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது என்று சபாநாயகர் பலமுறை எடுத்து கூறியும் திமுகவினர் அமைதியாக இருக்கையில் அமரவில்லை. அப்படி என்ன கூறினார் தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்க்கும்போது, மதுரை தொகுதியின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் முஸ்தபா அவர்கள் எங்களது சமுதாய மக்களுக்கு மிக பெரும் அநீதி, கலைஞர் அவர்கள் எங்களது சமுதாய மக்களை மிகவும் மோசமாக வார்த்தைகளால் இதுவரைக்கும் அப்படி யாரும் கூறியது கிடையாது. அவர்கள்தான் வார்த்தையை தொடங்கி வச்சாங்க. இதனால் எங்கள் சமுதாய மக்கள் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். அந்த வார்த்தையை முதலில் கூறியவர், அதுவும் சட்டப்பேரவையில் கூறியவர் கலைஞர் அவர்கள்தான் என்று கூறிய அடுத்த நொடியே சட்டப்பேரவையில் திமுகவின் MLAக்கள் அமளியில் ஈடுபட்டாங்க. நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், முஸ்தபா அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறார் என்றால் அதற்கான விளக்கத்தையும் கலைஞர் கூறினார் என்பதற்கான ஆதாரங்களையும் சபாநாயகரிடம் கொடுத்து விட்டார். மேலும் திமுகவின் MLAக்களோ சபாநாயகரிடம் அதற்கான விளக்கத்தையோ அல்லது ஏன் இவ்வாறு பேசினார், அன்றைக்கு ஏன் கலைஞர் அவ்வாறு கூறினார் என்பதை பற்றி பேசியிருக்க வேண்டும். ஆனால் எதையும் திமுகவின் MLAக்கள் முரணாக செயற்படுவதுதான் இவர்களுக்கு வழக்கம் என்பதை நேரடியில் தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் இணை திமுக ஆட்சி அமைப்பது மிக பெரும் ஒரு கடினம்.
என சொல்லப்படுது. திமுகவை பொறுத்தளவுக்கு மக்கள் திமுகவை முழுமையாக ஒதுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் திமுக ஆட்சி அமைக்கவே முடியாது. மிக பெரும் அளவில் இது பேசு பொருளாக மாறி இருக்கு. 2026 சட்டப்பேரவையிலே திமுக எதிர்கட்சியாக இருக்கு. 2031 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக நிச்சயம் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழக்க போகுது. சட்டப்பேரவையில் நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற துளியோ அளவு கூட அவங்களுக்கு மரியாதை தெரியல. நேரலையில் திமுகவோட செல்வாக்கு என்னமாகும், திமுகவின் நிலவு எப்படி தலைகீழாக மாறும் அரசியல் களத்தில் என்பதை மனதில் வைக்காம சட்டப்பேரவையில் அநாகரிகமாக அவங்க நடந்து கொண்டுறாங்க. நேரலையில் பார்த்து கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். ஏனென்றால் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடியதை பார்த்து தான் அடுத்த தலைமுறை இளம் தலைமுறையினர்கள் வாக்குகளை செலுத்துவாங்க. எப்படி பிரைம் டைமில் சீரியலை பார்ப்பது போல தற்போது நேரடியாக சட்டப்பேரவையை பார்க்கக்கூடிய பெண்களும் இளம் தலைமுறையினரும் மாறிட்டாங்க. 1 மணி நேரம் 3 மணி நேரம் என படங்களை பார்ப்பது போல தொடர்ந்து 7 மணி நேரம் நேரலைகளை பார்க்கக்கூடிய நிலைமை தற்போது உருவாகிடுச்சு. முதல்வர் விஜய் அவர்கள் அதை சாத்தியமாக்கியிருக்கார். இது திமுகவுக்கு தான் பாதிப்பு. திமுகவினர்கள் நேரலையிலே இதற்கு முன்னால் அனுபவம் கிடையாது. அப்படின்னா தாவேகாவுக்கு அனுபவமானு சொன்னால் தாவேகாவுக்கு அனுபவம் இல்லை தான். ஆனால் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் இளம் தலைமுறையினர்கள். தற்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது. என்ன பேசினால் எப்படி மாறும் என்பது, வைரலாக எப்படி போகும் என்பதெல்லாம் தாவேகாவில் உள்ள அமைச்சர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் திமுகவினருக்கு இதெல்லாம் தெரியாது. இதனால் தான் திமுகவினர் சட்டப்பேரவையில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வராங்க. நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் கூட இவ்வாறு பேசியிருப்பது மிக பெரும் அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பலமுறை எடுத்து கூறியும் திமுகவினர்கள் மீண்டும் அதே தவறை பேசுவது செயல்படுத்துவதும் ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயமா மாறி இருக்கு. திமுகவினர்கள் நிச்சயமாக இதற்கான நடவடிக்கைகளை எடுத்தே ஆக வேண்டும். மக்கள் திமுகவுக்கு தக்க பதிலடிகளை இனிவரும் நாட்களிலும் கொடுப்பாங்க. ஆனால் முஸ்தபா எம்எல்ஏ பேசியதற்கு இவர்கள் தகுந்த பதிலடிகளையும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எதையும் செயல்படுத்தாமல் சட்டப்பேரவையில் அநாகரிகமாக செயல்பட்டது கண்டிக்கத்தக்கது. பலரும் சமூக வலைதளங்களில் இந்த பதிவை வைரலாக்கிட்டு வராங்க. திமுக இனி சட்டப்பேரவைக்குள்ள வருவதே கடினம். திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக தான் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி எம்எல்ஏக்கள் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் பேசினார். ஆனால் மு.க. ஸ்டாலின் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் சட்டப்பேரவையில் அநாகரிகமாக பேசுவது தாவேகாவுக்கு தான் சாதகமாக மாறும் என்பது துளி அளவு கூட இங்கு மாற்று கருத்து இல்லை. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் திமுகவுக்கு பாதகமாகவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறந்த தலைவர் இல்லை என்பதை நம்மால் பார்க்கக்கூடிய வகையிலும் இளம் தலைமுறையினர்கள் சாக்கியமாக்கிட்டாங்க. வாக்குகள் மூலமாக தற்போது சட்டப்பேரவையில் திமுகவின் நிலைப்பாடுகள், செயல்பாடுகள், அவர்களது பேச்சுகள் அனைத்தும் மு.க. ஸ்டாலினுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது கண்டிப்பாக நம்மால் கூற முடிகிறது.